அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல நம்ம பல மாற்றங்களோட நம்ம திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலத்துல பல மாற்றங்கள் இருக்குங்க. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுவும் இப்ப நீங்க திருச்செந்தூர் போறதா இருந்தீங்கன்னா, நம்மளோட வீடியோக்குள்ள போய் நீங்க பாருங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்மளோட பதிவுகள். ஏன்னா இப்பதான் நம்ம திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தோம். திருச்செந்தூர் முருகர. அவர தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு, அங்க உள்ள நிலவரங்களும் இப்ப நம்ம வீடியோ பதிவுல இருக்கு. அதனால நீங்க திருச்செந்தூர் செல்றதா இருந்தீங்கன்னா, கட்டாயமா இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஏன்னா, இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர்ல இப்போ நீங்க ஒரு 2 மாசம், 3 மாசம், 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இப்ப பல மாற்றங்கள் இருக்குங்க. ஏன்னா, இப்ப இந்த அன்னதானம் கூடத்திலேருந்து இப்ப நாழிக்கிணறு வரைக்கும் பாத்தீங்கன்னா, அ நெறைய இருக்கு. அதே போல வள்ளி குகையிலயும் பல மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன ஒவ்வொரு விஷயமா நான் சொல்றேன் என்னென்னன்னு உங்களுக்கு. இப்ப நீங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா, அங்க போய் திருச்செந்தூர் முருகர தரிசனம் பண்ணுவோம். நம்ம தரிசனம் பண்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே வழிகள் தான். அது வழிகளா போய் தான் நம்ம போய் தரிசனம் பண்ணுவோம். அதே போல பார்த்தீங்கன்னா, அடுத்ததா நம்ப வள்ளி குகைக்கு போவோம் இல்லையா? வள்ளி குகைக்கு போய் உள்ள அந்த குகை மாரி இருக்கும். அதுக்குள்ள போய் நம்ம சாமிய தரிசனம் பண்ணிட்டு வருவோம். அதெல்லாம் இருக்கு. அந்த வழியில நம்ம மாற்றம் பண்ணியிருக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் முருகருடைய ராஜகோபுரம் இது. இப்ப இந்த ராஜகோபுரத்திலயும் பார்த்தீங்கன்னா, அதுல வேல் இருக்கும் பாருங்க. அந்த வேல் இப்ப அதுல இல்ல. ஏன்னா, சில பணிகள் காரணமா அதை எடுத்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால ராஜகோபுரத்தோட அழகே பார்த்தீங்கன்னா, அந்த முருகப்பெருமானுடைய வேல் தான் அவ்வளோ அழகா நம்மளுக்கு அழகா அந்த லைட் எரியும் பொழுது பார்த்தீங்கன்னா, இரவு நேரம்லாம் ரொம்ப அவ்வளோ அழகா இருக்கும். இப்ப அது பணிகள் நடக்கிறனால அந்த வேல் எடுத்துட்டாங்க. நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதுல உள்ள குட்டி குட்டியா எவ்வளோ சிலைகள் இருக்கு பாருங்க. இதுல பல லட்ச சிலைகள் இருக்குங்க இந்த கோபுரத்துல. நம்மனால எண்ணவே முடியாது. இப்ப அதோட பணிகளும் பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகத்துக்காக இங்க இதுலயும் நான் நினைக்கிறேன் வண்ணம் பூசுவாங்கன்னு. அதனால அங்கேயும் சீர்திருத்த பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வள்ளி குகைன்னு சொன்னோம் இல்லையா? வள்ளி குகையிலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க வள்ளியம்மன பார்க்க அந்த குகை குட்டியா போகும் இல்லையா? அதுக்குள்ள இப்ப போக முடியாது. அத அடைச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா, அந்த பக்கம் போய் நம்ம தரிசனம் பண்ண முடியாது. ராஜகோபுரத்தோட கலசத்த நீங்க இப்ப தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இதெல்லாம் நம்ம போய் காண கிடைக்காத காட்சிகள். திருச்செந்தூர் போய் நம்ம வழிபாடு பண்ண முடியாதவங்களுக்கு. அதனால நீங்க அத பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. கட்டாயமா ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் வரும். அந்த ராஜகோபுரத்துக்கு கீழ ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபம். இது ராஜகோபுரம் அந்த பக்கம் இருக்கும். அதுக்கு கீழ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மண்டபம் இருக்கும். அத நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா, இப்ப சீரமைப்பு பணிகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் எவ்வளோ மாற்றங்கள் இருக்கும்னு தெரியல. அந்த மண்டபத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாமி இருக்கும். இதாங்க இப்ப பார்த்தீங்கன்னா, அன்னதான கூடம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நம்ப அன்னதானம் கூட வேற சைடு இருந்துச்சு இல்லையா? இப்ப இங்க மாற்றம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் வந்தா முதல்ல உறங்குற இடமா, அதாவது தங்குற இடமா இருந்துச்சு இல்லையா? அந்த இடத்துல இப்ப அன்னதானம் கூடத்த மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. அங்கதான் இப்ப முதல்ல பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் வழியா வர்ற இடத்துக்கிட்ட தான் அன்னதானம் கூடம் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்லைலாம் அங்க ஒரு சிலர்லாம் தங்குவாங்க. அந்த இடத்துல மாற்றம் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சாப்பிட போறதுக்கு முன்னாடி டோக்கன் வாங்கணும். போய் டோக்கன் குடுப்பாங்க. நம்ம அதே கியூல போயி டோக்கன் வாங்கிட்டு இந்த வாட்ச்மேன் அண்ணா குடுக்குறாங்க இல்லையா? அங்க டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வரிசை பண்ணி உள்ள போகணும். உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான். ஏன்னா அங்க பார்த்தீங்கன்னா நெறைய கூட்டம். முதல்ல உள்ள அன்னதானம் கூடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இதான் இந்த டோக்கன் தான் இது. இத போல குடுப்பாங்க. அதே மாரி உள்ள போனாலும் டோக்கன் இருக்கா? அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இப்ப முதல்லலாம் டோக்கன்லாம் இல்லன்னு நெனைக்கிறேன். இப்ப டோக்கன் குடுக்குறாங்க. அது மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கூல் பிள்ளைங்கலாம் கூட்டிட்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா, அன்னதானம் சாப்பிட்டுட்டு உங்கனால முடிஞ்ச நன்கொடை குடுங்கன்னு இருக்கு. அத நம்ம அப்புறமா அத சொல்றோம். பாருங்க எவ்ளோ பெரிய இடமா இருக்குன்னு. ஏன்னா, அந்த பழைய இடம் ரொம்ப பெரிதா இருக்கும். இது கொஞ்சம் சின்னதா இருக்கு. அத பெரிய மாற்றத்தோட பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இங்க பல ஸ்கூல் பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு காலை உணவு சாப்பிட்டாங்க. வெண்பொங்கல், சாம்பார் இதுதான். ஏன்னா, நம்ம எப்பொழுதுமே கோயில் போனாலும் அங்க பிரசாதமா குடுக்குறதையும் கண்டிப்பா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மறந்துடாம உங்கனால முடிஞ்ச நன்கொடை குடுங்க. ஏன்னா நம்ம கோயில்ல பல லட்ச பக்தர்களுக்கு காலையில 8 மணிலேருந்து
நைட்டு 8 மணி வரைக்கும் வந்து சாப்பாடு போடுறாங்க. பார்த்தீங்கன்னா ரூ. 10, ரூ. 20, ரூ. 50, ரூ. 100, ரூ. 500, ரூ. 1000 உங்கனால எவ்வளவு முடியுமோ அத நீங்க குடுங்க. குடுத்துட்டு நீங்க பாருங்க நம்மளும் குடுத்தோம். நம்மனால முடிஞ்ச அமௌண்ட். ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து ஒரு நம்மனால முடிஞ்சதுன்ற போது நான் எப்போதும் வந்து நம்ம ரூ. 500 அந்த மாரி தான் குடுப்போம். அதேபோல உங்கனால முடிஞ்சத நீங்க குடுத்து நீங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இப்ப யாருக்கும் நம்ம சாப்பாடு வாங்கி குடுப்போம் இல்லையா? அத வந்து நீங்க இங்க நன்கொடையா கூட யாருக்கு குடுத்தீங்கன்னா, உங்க புண்ணியத்துல அங்க பல பக்தர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால நீங்க கட்டாயமா திருச்செந்தூர் போனீங்கன்னா இந்த தானத்திற்கு நீங்க நன்கொடை குடுத்துட்டு வாங்க. அதேபோல நம்ம அடுத்து வர பதிவுகள்ல பார்க்கலாம். என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு. வள்ளி குகைக்கு உள்ள போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அனுமதி இல்ல. நாங்க வெளியில உள்ள சாமிய வந்து வழிபாடு பண்ணிட்டு வரலாம். மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. வள்ளி குகைக்கு போனீங்கன்னா, திருமணம் ஆகணும், குழந்தை பொற பாக்கியம் கிடைக்கணும்னா, அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணிட்டு, அங்க வந்து அந்த தொட்டில்லாம் நீங்க அந்த பூசாரி அண்ணாட்ட நீங்க சொன்னீங்கன்னா, அதுக்கும் ஒரு பைசா வாங்கிட்டு, அந்த தொட்டில் தூளில் கட்டுறதுக்கு குடுக்குறாரு துணியில. அதையே நீங்க வாங்கி கட்டிட்டு, பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க வாங்க. கண்டிப்பா நீங்க நெனச்சது ஒரு வருஷத்துல திருச்செந்தூர் முருகனும், வள்ளியம்பாளும் உங்களுக்கு கண்டிப்பா நடத்தி குடுப்பாங்க. நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகர போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பல மாற்றங்கள் இப்ப பண்ணியிருக்காங்க. ஏன்னா சீரமைப்பு பணினால. அடுத்த வீடியோலயும் நம்ம ஒவ்வொரு இதா நம்ம அடுத்து பார்க்கலாம். இப்ப வந்து நான் இந்த வீடியோவ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோ பதிவுகள் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல நீங்க லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான தட்டி விட்டுக்கோங்க.